மாதம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களே, வருணனை கும்பத்தில் ஸ்தாபிதம் செய்து ஆவாகனம் செய்து அந்த புனித நீரால் தெளிக்கப்படுவதால் நாம் எவ்வாறு புனிதத்தன்மையை அடைகிறோமோ அதை போன்று அனைவரையும் புனிதப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்ட அந்த கும்பராசிக்காரர்களே ஒரு வித்தியாசமான ஆட்கள். அவர்களை புரிஞ்சுக்கணுன்னா அவனோட தன்மையை உணரணும். போல தன்மையை உணர்ந்துட்டா எல்லாமே நமக்கு நல்லது தான், நமக்கு சாதகமாக தான் இருக்கும். அகஸ்தியர் வந்து கும்பமுனின்னு அகஸ்தியருக்கு பேர் உண்டு. ஏன்னா அந்த கும்பத்திலிருந்து அவர் தோன்றினார்னு ஒரு கதைகளும் உண்டு. அப்பேற்பட்ட கும்பராசி என்று சொல்ல போனால் கால புருஷ தத்துவத்திற்கு அது 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ லாபம் எதெல்லாம் லாபம்? பொருளில் மட்டும் லாபமா? ஆரோக்கியத்தில் லாபம், வருமானத்தில் லாபம், குடும்பத்தை பராமரிப்பதில் லாபம், சேர்க்கும் புண்ணியங்களில் லாபம், அடைத்தின் மோட்சங்களில் லாபம். மோட்சஸ்தானத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய கடைசி ஸ்தானம் தான் இந்த கும்பம். 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் என்றால் அதற்கு முந்தைய இடம் இந்த கும்பம். இந்த கும்பராசியைச் சேர்ந்த நேயர்களுக்கு இந்த அதிசார குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்று சொல்ல போலவையானால், கும்பராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடமான மேஷத்தை குருவின் பார்வை, கும்பராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தை இந்த குருவின் பார்வை, கும்பராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மத்தை இந்த குருவின் பார்வை, இந்த அதிசார குரு இந்த 3 இடங்களையும் பார்ப்பதனால் 7ஆம் இடம் மாரகஸ்தானம் சொல்கிறோம், மனைவி ஸ்தானம் சொல்கிறோம். கூட்டு வாழ்க்கை, ஒரு பார்ட்னர்ஷிப், பங்குதாரர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் பங்குகள் செய்வது, பங்கு ரூபாய் போட்டு அதுக்கு ஒரு வியாபாரத்தை செய்கிறது, இது போன்ற தன்மைகளுக்கு பூராமே நம்ம அந்த 7ஆம் இடத்தை தான் நம்ம சொல்கிறோம். அந்த 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இவை அத்தனை விஷயங்களும் இருந்த ஒரு பின்னடைவு இவங்களுக்கு இனிமேல் இருக்காது. குடும்பங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் நிவர்த்தியாகி குடும்பங்களில் ஒற்றுமை ஏற்படும். தொழிலில் பங்குதாரர்கள் ஏதாவது பிரச்சனையில் செய்து கொண்டிருந்தால் அவர்களும் சுமூகமாக இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த அதிசார குரு அவர்களுக்கு வழங்கும், கண்டிப்பாக வழங்கும். நட்பு வட்டாரங்களில் நண்பர்களில், அதாவது நட்பு வட்டாரம் என்று சொல்ல போனாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஒரு படத்தை ஒரு பழமொழி உண்டு, கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் கொண்டு வரவிட்டாலும் தாய், சீர் கொடுத்தால் தங்கை, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். ஆக எல்லாத்தையும் விட சிறப்பாக சொன்னது நட்பைத்தான் சொல்லியிருக்கு இந்த இடத்துல. எந்த சூழ்நிலையும் சரி, நம் நண்பன் தப்பே பண்ணிட்டாலும் பொறுத்து போகிறான். அவனோட கால சூழ்நிலையை அவன் தப்பு பண்ணிட்டான், அவனை மறுபடியும் நாம் தான் காப்பாற்றணும், நம்ம நட்பை உறுதிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான நட்பு வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த நட்பில் ஏற்பட்ட விரிசல்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அது இந்த காலகட்டங்களில் அது சரிப்படுத்திவிடும் இந்த அதிசார குரு என்பது. அதுபோல 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கும்பராசி வைக்கிறார். இன்னும் சில தினங்களில் மீனராசிக்கு சென்று பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மீனராசிக்கு செல்ல இருக்கிறார். அங்கு மீனராசியில் அவர் நீச்சமடைகிறார் புதன். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த குரு பார்ப்பது என்பது முன்ஜென்ம வினைகளினால் கர்மாக்களினால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது இந்த அதிசார குருவின் பெயர்ச்சி. அதாவது முன்னோர்கள் கடன் ஏதாவது வழியில் தெரிந்து நமது முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த அதிசார குரு நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அவர் மனதில் தோன்று பித்திரு தர்ப்பணங்கள், திலகோமம் செய்வது, முன்னோர்கள் பித்திரு காரியங்கள் விடுபட்டு போனவர்கள் அவர் ஏதாவது அபாமிருத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோஷங்கள் ஏற்பட அந்த தோஷங்கள் அவர்கள் நிவர்த்திடுவதற்காக முன்னோர்கள் காரியங்களை ராமேஸ்வரம், காசி யாத்திரை போன்ற இடங்களில் சென்று அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, இது போன்ற தன்மைகளில் மனதை லயிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த அதிசார குரு கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கும்.
மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் எடுக்கும் முயற்சி சீரிய நெறியாக இருந்து இதை நாம் செய்தால்தான் நம்மால் முன்னேற முடியும் என்ற ஒரு தத்துவார்த்தத்தை உணர்ந்து பெரியோர்கள் பேச்சை கேட்டு நல்ல மகான்களின் பழக்க வழக்கங்களினால் அந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு மேன்மையான நிலையை அடைவதற்குண்டான மார்க்கத்தை இந்த அதிசார குரு அவர்களுக்கு வழங்கும். இந்த அதிசார குரு காலத்தில் கும்பராசிக்காரர்கள் தன் நிலையை உணர்ந்து செயல்படுவார்கள். அவர்களுக்கு இது ஒரு உன்னதமான ஒரு அமைப்பை தான் இந்த அதிசார குரு செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் எதிலுமே இறை நாட்டம் என்பது வேணும். நான் ஆரம்பத்திலே கூறியதை போல எதிலையுமே இறை நாட்டம் ஒரு நம்பிக்கை என்பது கட்டாயம் இருக்க வேண்டும். அவை இருந்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற உண்மையான தத்துவத்தை உணர்ந்தவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள், ரகசியம் மிக்கவர்கள். ஒருத்தருக்கு மனசார உதவி பண்ணணும்னு நினச்சிட்டான அப்புறம் யார் தடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. அவருக்கு முழு மனதோடு உதவி செய்வாங்க கும்பராசிக்காரர்கள், யோசிக்கவே மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒருத்தரை எதிரியாக அவருக்கு பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவரை வன்மந்திக்கவும் தயங்க மாட்டாங்க. பக்கத்திலே அண்டை கூட விட மாட்டாங்க. எதிரிகளை கூட மன்னிச்சிடலாம், துரோகிகளை மன்னிக்கக்கூடாதுங்கிற இந்த ஒரு பழமொழிக்கு முன்னுதாரணமாக இருக்கிறவங்களே இந்த கும்பராசிக்காரங்கள் தான். நம்பிக்கை துரோகத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. கும்பராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கிறது யாருக்குமே பிடிக்கக்கூடாது. அதில் தீவிரமாக இருக்கணும். நம்ம மற்றவங்களாவது சில சமயத்தை காலை சொல்லி நினச்சிட்டு விட்டுறலாம். ஆனால் கும்பராசிக்காரங்க விடவே மாட்டாங்க. நீ எப்போ இருந்தாலும் நீ என் காலை வாரி விடுறது, நீ தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓரங்கட்டியே வச்சுருப்பாங்க. மேலே ஒரு கண்ணாவே இருப்பாங்க. அந்த கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் சிவபெருமானை வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு மேன்மையை தரும். இவங்களுக்கு சிவஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வர வேண்டும். பாடல்கள் பெற்ற சிவஸ்தலங்கள் இருக்குது, என்ன தனியாக இருக்கிறது. சமயக்குறவர் நால்வர்கள் பாடல் பாடிய ஸ்தலங்கள், சிவபெருமான ஸ்தலங்கள் 274 இடங்கள் நம்ம தமிழகத்திலே இருக்கு. அந்த 274 ஸ்தலங்களுக்கும் இவர்கள் ஒரு முறையாவது ஒவ்வொரு தலங்களுக்கு முடிந்தளவு சென்று வந்தார்களே ஆனால் இவருடைய வாழ்க்கை தரம் அதி உன்னத நிலையை கட்டாயம் அடையும். அது இந்த அதிசார குருவின் காலகட்டத்தில் அது முயற்சியை தொடங்குவது மிகவும் சாத்தியமான விஷயம்தான். அவர்களுக்கு மேன்மையை தரும். அவர்கள் பிறந்த நாட்களில் சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது அதிகமான ஒரு நன்மையை தரும். பிறந்த நட்சத்திரங்களில், பிறந்த இங்கிலீஷ் தேதி ஆங்கில தேதி அல்ல, ஜென்ம நட்சத்திரத்தில் அவர்கள் சென்று சிவஸ்தலங்களில் வழிபடுவது எம்பெருமான் சிவனை நாடி தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐயனே என் பாதம் பணிந்து வணங்குகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கள். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதி உன்னதமான காலம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆக இந்த கும்பராசிக்காரர்கள் இறை வழிபாடல் நாட்டம் செலுந்து காலபுருஷனுக்கு 11 இடமாக வருவதால் தன் லாபத்தில் மேன்மை பெற்று அந்த லாபம் என்பது வெறும் பொருளாக இல்லாமல் இறைவனின் அருளாக நினைத்து செயல்படுகிறானால் இவர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு உன்னதமான காலகட்டமே.